மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஸோ பயம் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி பண்ணுறீங்கன்னா அந்த ஃபியரே போயிடும். அது பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் அவேர்னஸ் வந்துடும், சக்ஸஸ் வந்துடும். இஃப் யூ நோ ஹூ யூ ஆர் அண்ட் இஃப் யூ ஹவ் டேஸ்டட் சக்ஸஸ் ஒன்ஸ், அது இன்னொரு வாட்டி டேஸ்ட் பண்ண தோணும். காசு இருக்குது என்கிட்ட, ஆனால் என்கிட்ட ஐடியா இல்லை. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? என்கிட்ட 20 லட்சம் இருக்குப்பா, என்கிட்ட டைம் இல்லை, எனர்ஜி இல்லை, ஆனால் என்கிட்ட காசு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயம், இஃப் யூ வாண்ட் டு க்ரூம் யுவர் செல்ஃப், ஆல்வேஸ் கீப் 3 things in mind. இம்ப்ரூவ் யுவர் மைண்ட், இம்ப்ரூவ் யுவர் பாடி ஆல் த டைம், இம்ப்ரூவ் யுவர் சோல். படிக்கிறது 3 விதமாக படிக்கலாம். ஒன்று, யூ ரீட் ஃப்ரம் புக்ஸ். செகண்டு, யூ ரீட் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். தேர்டு, யூ ரீட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ். இது 3த்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணால் போதுமான்னு கேட்டால் நான் 3மே பண்ணேன். 0 to 1க்கு போகிறதுக்கு ஒரு லேர்னிங் தேவைப்படும். 1லேருந்து 5க்கு போகிறதுக்கு டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் தேவைப்படும். இங்கே பண்ணது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. 10லேருந்து 100 போகிறது ரொம்ப கஷ்டம். அது வேறு மாதிரி லேர்னிங் தேவைப்படும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அறிவாளினும் நினைக்கக்கூடாது, நான் முட்டாளனும் நினைக்கக்கூடாது. 1 hour ஒர்க் பண்ணி எனக்கு இவ்வளோ தான் அவுட்புட் வருதுன்னா அது ஒர்க்கு. ஆனால் நான் 1 hour தான் அங்கே இருப்பேன், எனக்காக இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது லெவரேஜ். மற்றவங்களோட டைமு, தளபதி இப்படி ரெஸ்ட் பண்ணுறாரா, நம்மளும் ட்ரை பண்ணலாம். தலை எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரா, ரேஸ்லாம் ஓட்டுறாரா, நம்மளும் ஓட்டலாம். எல்லாம் பண்ணலாம் ப்ரோ. இது ஹிடன், இது மறைஞ்சிருக்கு. அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியவே தெரியாது. இதுதான் மேட்ரு. இஃப் ஐ திங்க் யுவர், இஃப் ஐ டிசைட் யுவர், எவ்ரிதிங் வில் சேஞ்ச். நீ சேஞ்ச் ஆனதை தானே பார்க்குற, எது சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கே நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல. இதை தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இதுக்கு லிமிட்டே இல்லை. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அதை தாண்டி நீங்கள் வளரவே மாட்டீங்க. நீ சின்னதாக யோசித்தாலும் 0 rupees தான், நீ பெருசாக யோசித்தாலும் 0 rupees தான். அப்போ ஏன் பெருசாக யோசிக்காமல் இருக்க? இப்போ தெரியுது நிறைய பேர் ஏன் உங்களை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. I don't see myself as a motivational speaker. There are a lot of motivational speakers. They only speak. பின்னாடி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. I am not that. ஹாய் ப்ரோ. Hi bro. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ அதாவது உங்களை நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், நீங்கள் பேசி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லையா? ப்ளீஸ். We have like 35 members working in our company. Okay. So this is our content team. So நம்ம பேசுகிறது இந்த மாதிரி we handle a lot of clients. ஸோ அவங்களுக்கான behind the scenesல இந்த கான்டென்ட் ஒர்க் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது. So they take care of this and these people take care of the project. Clients கூட client experience அவங்க பார்த்துப்பாங்க. They sit the editors and all those things. And yeah, these people are directors who so இவங்க தான் they create the experience with the clients and all those things. And most importantly, I want to show you a few things which we believe in. நம்ம லைஃபே ஒரு பெரிய புக்கு. நம்ம படித்ததையே நம்ம 4 பேர் சொல்லணும்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்ம போகிற போக்கில் என்னெல்லாம் படித்தோமோ அதை 4 பேருக்கு சொல்லலாம், வரவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இதை பண்ணோம். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ திஸ் இஸ் வேர் 2017 I completed my college. I was figuring out and all those things. That time I wrote something. என்னன்னா, believe in yourself when no one believes in you. அதாவது அந்த டைமில் தான் நான் அரியர் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். நோ ஒன் பிலீவ்டு தட் இவன் ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கல. பட் எனக்கு மட்டும் தெரியும், ஐ நோ என்னால் ஏதோ ஒன்று பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னு தெரியல, பட் ஏதோ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. தென் 2021 it grew very well. Hundreds of failures but enjoy the failure. அப்புறம் இங்கே தான் அந்த பிராண்டாக்ஸோட க்ரோத் ஆரம்பிச்சது. தென் ஐ வாண்ட் டு கிவ் ஒன் குட்டி லெசன். என்னென்னா, நீ தனியாக ஓடும் போது ஸ்பீடாக ஓட முடியும். நீ ஒன்றா கரெக்டான பீப்புள் கூட சேர்த்துட்டு ஓடும் போது தான் கரெக்டான வழியை பெருசாக செஞ்சு ஓட முடியும். ஸோ வென் ஹீ ஜாயின்ட் எங்களால் ஸ்கேல் பண்ண முடிஞ்சது. தட் இஸ் வேர் அக்ரெசிவ்லி சேஞ்ச் அதர் பீப்புள்ஸ் லைஃப். மற்றவங்களோட வாழ்க்கை நீ வெறித்தனமாக மாற்றிக்கிட்டே இருக்கணும், உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ அதுதான் இது. ஸ்லோலி we did very well. அப்போது நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஐடியாவை நான் பெருசாக பண்ணணும்னு நினச்சேன். நான் ஒரு ஐடியா பண்ணிருந்தேன், அதை நான் சின்ன செட் ஆஃப் பீப்புள் கொடுத்துட்ருக்கேன். பெரிய செட் ஆஃப் பீப்புள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆண்டர்ப்ரனர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சி ஆரம்பிச்சது தான் கோட் மீடியா. தட்ஸ் வேர் திஸ் டீம் ஃபார்ம்டு. நாங்கள் இந்த வாலை பெயிண்ட் பண்ணும்போது 5 million லைஃப்ஸ் டச் பண்ணியிருந்தோம். நவ் வி ஆர் நியர்லி டச்சிங் 10 million கிட்ட டச் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் க்ரோயிங் அண்ட் our goal is to touch 4 billion lives in this world. ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஹவ் evolved.
மொத்த ஜர்னியும் ஒரே செவத்தில் வச்சு முடிச்சு விட்டீங்க. இன்னும் போயிட்டே இருக்கு. இன்னும் போயிட்டே இருக்கு. இன்னும் செவத்தை விட சின்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போக போக நம்ம அப்படியே உள்ள அங்கே ஏதோ ஸ்டூடியோ மாதிரி தெரியுது. நம்ம அங்கே போகலாமா? ஒரு பர்சனுக்கு பர்சனாலிட்டின்றது எவ்வளோ முக்கியம்? யூ ஷுட் நாட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. பட் எத்தனை வாட்டி நீங்கள் வந்து கவரை பார்க்காம புக்கு வாங்கியிருக்கீங்க? பீப்புள் வில் ஜட்ஜ் யூ பை த வே யூ லுக். ஸோ அது வந்து யூ நீட் டு டேக் கேர். ஒன்று. ஸோ நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இப்படி என்னை ப்ரெசன்டபுளாக பார்த்துக்கிட்டேனான்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை. ஸோ ஐ ஆல்சோ தாட் தட் நம்ம அறிவு இருந்தால் போதும் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க இருந்துச்சு. ஆனாலுமே ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் த ரைட் திங்ஸ் ப்ராப்பர்லி டு த ரைட் பீப்புள். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே வந்து பீப்புளோட இது கம்யூனிகேட். நம்மளோட என்னதான் நமக்கு உள்ளே எது இருந்தாலும் வெளியில் நம்ம எப்படி காட்டிக்கிறோமோ அதுதான் பீப்புள் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவ்வளோ அறிவு உள்ளே இருக்குல்ல, அதை நீ ஒழுங்காக பேக்கேஜிங் பண்ணும்ல. ஸோ பேசிக்லி யூ பை அ ப்ராடக்ட் பை சீயிங் த பேக்கேஜிங். ஸோ யூ நீட் டு பேக்கேஜ் யுவர் செல்ஃப் வெல் அப்படின்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் மை செல்ஃப். தட் இஸ் நம்பர் 1. இன்னொரு விஷயம், த வே யூ சீ யுவர் செல்ஃப், இது மாற்றினீங்கன்னா எல்லாமே மாறும். நீங்கள் உங்களை வந்து ஒரு நார்மலான பர்சனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. நீங்கள் நார்மலான பர்சனாக இருந்தாலும் நீங்கள் உங்களை அப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸ் மாறும், உங்களோட தாட்ஸ் மாறும், உங்களோட ஹேபிட்ஸ் மாறும், எல்லாமே மாறும். என்ன தான் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்டோ இருந்தாலும் நான் ஒருத்தங்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்னை நம்புறதுக்கு நான் ஒழுங்காக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நான் பண்ணாமல் போனதுனால ஐ லேர்ன்ட் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூவில் வந்து வீட்டில் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போவீங்களா? கண்டிப்பாக முடியாது. போக மாட்டீங்க. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஏறி நிற்கிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ண போகிறீங்க, அப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க? கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே ஒரு விதமான ப்ரெசன்டபிலிட்டி இருக்குது. இதுவும் நம்ம தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதும் நம்ம தான், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதும் நான் தான். நான் அதே எங்கள் எம்ப்ளாயிஸ் கூட போய் உட்காரும் போது நான் அங்கே வேறு மாதிரி பேசுவேன், 3மே நான் தான். ஸோ அந்த மாதிரி வி நீட் டு பிளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இது நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக கற்றுக்கலாம். ஒன்று அடிபட்டு கற்றுக்கலாம், இல்லை அடிப்பட்டவங்களை பார்த்து கற்றுக்கலாம். தட் சேஞ்சஸ் யூ. ஓகே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில், உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு பர்சன் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி சொல்லுங்களேன். எவ்ரி ஒன் ஆர் யூனிக், எவ்ரி ஒன் ஆர் டிஃப்ரெண்ட் இன் their own way. எக்ஸாக்ட்லி. அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் த பேசிக் திங். மீனிங் செல்ஃப் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் யூ நீட் டு பிகம் கரேஜியஸ். ஓகே, கரேஜ் எப்படி வரும்? நான் யாருன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது. ஃபியர்லெஸ்னஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஆஃபீஸில் நம்ம பார்த்துருப்போம். ஃபியர்லெஸ்னஸ் இஸ் நாட் பீயிங், பயம் இல்லாமல் இருக்கிறது ஃபியர்லெஸ்னஸ் கிடையாது. பயம் இருந்தாலும் அதை பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ஃபியர்லெஸ்னஸ். ஓகே, ஸோ பயம் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி பண்ணுறீங்கன்னா அந்த ஃபியரே போயிடும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும்? தைரியம் வரும். தைரியம் வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பீங்க. அது பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் அவேர்னஸ் வந்துடும், சக்ஸஸ் வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாடி லாங்குவேஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ எம் வெரி புவர் இன் தட். எனக்கு வந்து பாடி லாங்குவேஜில் வந்து நான் வந்து ரொம்ப புவர். பட் எனக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தோணுது. ஏன்னா நான் வந்து அதை வந்து எனக்கு அவ்வளோவா வராது. ஐ எம் நாட் குட் இன் பாடி லாங்குவேஜ். என்னோட பாடி லாங்குவேஜ் அவ்வளோவா நல்லா இருக்காது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வாட் டு யூ திங்க்? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை பற்றி? வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ரோ. See, the thing is, if I'm sitting to you and I'm just talking without even shaking my heads, eyes, you will not be able to understand or listen to me. You will be getting bored very soon. உங்களுக்கு போர் அடிச்சிடும், நான் பேசுறது பிடிக்காது. People are visual animals. சொல்லுவாங்க நான் படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்தா அவங்க படிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க, அது புரிஞ்சிச்சுனா தான் அதை போய் படிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எனக்கு அங்கே ஒரு அட்ராக்டிங் எலிமெண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்பேன், நல்லா இருக்கிறது தான் போய் படிப்பேன். ஓகே, ஸோ யுவர் ஜெஸ்டர்ஸாக இருக்கலாம், த வே யூ சிட்டாக இருக்கலாம், த வே யூ லுக் அட் தி அதர் பர்சனாக இருக்கலாம், எல்லாமே ஃபஸ்ட்டு பீப்புள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவன் என்ன சொல்கிறானே கேட்பாங்க. ஸோ யூ நீட் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு ஹாவ் அ பெட்டர் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயத்தை நீ இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும் கிடையாது. ஐ எம் அக்லி கிட் ப்ரோ. யா,
நான் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், கருப்பாக இருப்பேன், ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோக்கும் இப்போதைக்கும் எனக்கு சம்மந்தமே இருக்காது. ஐவ் டோட்டலி எவால்வ்டு மை செல்ஃப். நான் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். எனக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே செட் ஆகாது, ஃபிட்டே ஆகாது. பட் கரண்ட்லி ஐவ் டன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மை பாடி. விஷயம் என்னென்னா, உன்னை நீ எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கியா இன் ஆல் மீன்ஸ். நீ உன்னோட அப்பியரன்ஸாக இருக்கலாம், நீ சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கலாம், நீ யோசிக்கிற விஷயங்களாக இருக்கலாம். ஐ எவால்வ் மை மைண்ட், ஐ எவால்வ் மை பாடி, ஐ எவால்வ் மை அப்பியரன்ஸ். எவல்யூஷன் இருக்கலாம், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு. நானும் அந்தளவுக்கு படித்ததில்லை அண்ட் நானும் அதை சொல்லணும்னு நான் நினைக்கல. ஒரு விஷயம், இஃப் யூ வாண்ட் டு க்ரூம் யுவர் செல்ஃப், ஆல்வேஸ் கீப் 3 things in mind. Improve your mind, improve your body all the time, improve your soul, which means I am a huge believer of God. I always talk to God whenever I do something. So I always connect with myself with God. So இந்த மூணுமே, God, mind, body, இது மூணுமே நம்ம டெய்லி டேக் கேர் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவால்வ் ஆகிட்டே இருப்போம். அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இப்போது வந்து ஒரு நார்மலாக ஒரு பர்சன், காலேஜ் காய், ஃபினிஷ்ட் ஹிஸ் காலேஜ் முடிச்சாச்சு, அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு வில்லிங்காக இருக்கான். ஹீ டோன்ட் ஹேவ் ரொம்ப காசுமே இல்லை, பட் லோன் வாங்கி எதுவும் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் அவன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணணும்? யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் லாட் ஆஃப் பிஸ்னஸ் பிளான்ஸ். ஓகே, இது நிறைய பேரோட மைண்டில் ஓடும். இந்த பிஸ்னஸை எப்படி ஒரு ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறது 3 விதமாக படிக்கலாம். ஒன்று, யூ ரீடு ஃப்ரம் புக்ஸ். செகண்டு, யூ ரீடு ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். தேர்டு, யூ ரீடு ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ். இது 3த்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணால் போதுமான்னு கேட்டால் உங்களோட வெறித்தனத்தை பொறுத்து இருக்குது. நான் இது பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ரீசன் சொல்லி கேள்வி பார்த்துருக்கேன். அது உங்களோட இஷ்டம். நான் 3மே பண்ணேன். எனக்கு 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நான் 3மே எடுத்து பண்ணேன். ஐ லேர்ன் ஃப்ரம் புக்ஸ், ஐ லேர்ன் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், ஐ லேர்ன் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸஸ். when I learned this, என்னோட ஐடியாவுக்கு ஒரு உருவம் கிடைச்சது. லைக் மார்க் ஜக்கர்பர்க் சொல்லியிருப்பார், ஃபேஸ்புக் வாஸ் இப்போ இருக்கிற ஃபேஸ்புக் நான் ஆரம்பிக்கும் போது யோசித்ததே இல்லை. ஐடியா வந்து எப்பவுமே ஒரு ஃபுல் ஃபார்ம்டு ஐடியாவாக இருக்காது. ஐடியாவை நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், எடுத்து வச்சு இன்னொரு ப்ராப்ளம் வரும், அதை மாற்றிக்கிட்டே இருப்போம், அது வேறு மாதிரி உருவாகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஐடியாவை உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாட் யூ ஃபீட் க்ரோஸ். நம்ம எந்த ஒரு தாட்டை நினச்சிக்கிட்டே இருக்குமோ அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஐடியாவுக்காக நீங்கள் படிங்க, பீப்புளை மீட் பண்ணுங்க, உங்கள்கிட்ட பேசுங்க, அது ஒரு உருவாகிட்டே வரும். எப்போ ஓகே எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இப்போ நான் அதை போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேனோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும் போது எடுத்துகிற உடனே போயிட்டு, இஃப் யூ டோன்ட் ஹேவ் மனி, ஐம் டாக்கிங் அபவுட் பீப்புள் ஹூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, டோன்ட் ஹேவ் மனி, கிவ் இட் டு சம் ஒன், டாக் டு யுவர் ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து, ஃப்ரீயாக கொடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று உருவாக்கிக்கோங்க. நெவர் ஆஸ்க் மனி ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. டோன்ட் ஸ்பாயில் த ரிலேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் மச்சான் நான் ஒன்று பண்ணுறேன்டா, நான் ஒன்று ஃப்ரீயாக பண்ணித்தரேன், நல்லா பண்ணால் எனக்கு போர்ட்ஃபோலியோ மட்டும் நல்லா பண்ணேன்னு மட்டும் சொல்லு, நல்லா பண்ணலன்னு நான் ஃபீட்பேக் சொல்லு, ஓகேவா? இப்போ நான் ஒரு 5 பேருக்கு பண்ணி எனக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகிடுச்சு. 5 பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ, ஸ்டார்ட் டூயிங் இட் ஃபார் லெஸ் ஆர் மினிமல் காஸ்ட். கிவ் டு த செகண்ட் செட், மினிமல் காஸ்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அகெயின் கிரியேட் போர்ட்ஃபோலியோ. மினிமல் காஸ்ட்டு கொடுத்து ஃபீட்பேக் எடுத்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரேன். நவ் ஐ காட் சம் ரிசல்ட்ஸ் வித் பேயிங் கிளையன்ஸ். இப்போ இன்க்ரீஸ் த நம்பர், இன்க்ரீஸ் த சார்ஜ். இப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஐ பில்ட் மை சிஸ்டம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் அன் ஐடியா, ஃபீட் தி ஐடியா, ஸ்டார்ட் கிவிங் இட் டு பீப்புள் அண்ட் கீப் ஆன் இம்ப்ரூவிங் இட். அண்ட் என்னென்னா 0 to 1க்கு போகிறதுக்கு ஒரு லேர்னிங் தேவைப்படும், 1லேருந்து 5க்கு போகிறதுக்கு டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் தேவைப்படும். இங்கே பண்ணது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. 5லேருந்து 10க்கு போகிறதுக்கு வேறு மாதிரி லேர்னிங் தேவை. 10லேருந்து 100 போகிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு வேறு மாதிரி லேர்னிங் தேவைப்படும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜேர்னியில் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிங்கன்னா கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் ரொம்ப அறிவாளினும் நினைக்கக்கூடாது, நான் முட்டாளனும் நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து காசு இல்லாமல் ஹி ஹேஸ் ஐடியா, ஸோ அதனால நம்ம இதை பற்றி பேசணும். காசு இருக்குது என்கிட்ட, ஆனால் என்கிட்ட ஐடியா இல்லை, அப்படி இருந்தால் என்ன பண்ணுறேன்? நான் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு 20 lakhsன்னு எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. என்கிட்ட 20 லட்சம் இருக்குப்பா, என்கிட்ட டைம் இல்லை, எனர்ஜி இல்லை, ஆனால் என்கிட்ட காசு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா
அறிவு இருக்கணும் ப்ரோ. அறிவு மேண்டேட்டரி. என்கிட்ட டைம் இல்லை, எனர்ஜி இல்லை, விச் மீன்ஸ் எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஆனால் என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் அறிவு இருக்குது. இப்போ இந்த அறிவை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் இந்த காசை அவன் ஆல்ரெடி ஒரு ஐடியா வச்சுருப்பான், அந்த ஐடியாவை ஏதோ வச்சு ஒன்று உருவாக்கிட்டு இருப்பான், ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவனுக்கு காசு தேவைப்பட்டிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவனால் அது உருவாக்க முடியுமா, அவனுக்கு உருவாக்குறதுக்கு காசு தான் இல்லை, ஸோ நான் அவங்ககிட்ட காசு கொடுப்பேன். அவன் வந்து அந்த பிஸ்னஸ் வளர்ப்பான், அதுலேருந்து நான் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துப்பேன். ஆனால் என்கிட்ட 20 லட்சம் தான் இருக்குன்னா மொத்தமாக தூக்கி 20 லட்சம் அங்கே போட மாட்டேன். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இந்த 4ல் ஏதாவது ஒரு 2 ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கூட நான் பொழைச்சிப்பேன். 2 ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஸ்ப்ளிட் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யூ இன்வெஸ்ட். அண்ட் மோஸ்ட்லி ஐ வுட் சஜஸ்ட் இஃப் யூ ஆர் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே போயிட்டு தெரியாத பிஸ்னஸில் போகிறதுக்கு பதிலாக அந்த பிஸ்னஸில் வந்து இன்னொருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அந்த பர்சன் வந்து யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அவரும் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பெரிய லாஸ் கிடையாது அப்படின்ற ஒரு லெவரேஜ்னால் என்னென்னா, நான் வந்து 1 hour ஒர்க் பண்ணி எனக்கு இவ்வளோ தான் அவுட்புட் வருதுன்னா அது ஒர்க்கு. ஆனால் நான் 1 hour தான் அங்கே இருப்பேன், எனக்காக இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது லெவரேஜ். மற்றவங்களோட டைமு எனர்ஜியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அது லெவரேஜ். ஸோ நான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்றத பார்த்துட்டு அவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும். இஃப் ஹீ ஹவ் டேக்கன் அ டிசிஷன் டு இன்வெஸ்ட் இன் திஸ் கம்பெனி, ஐ எம் லெவரேஜிங் இஸ் நாலேஜ் டு இன்வெஸ்ட் இன் திஸ் பிஸ்னஸ். ஸோ அந்த நாலேஜை நான் லெவரேஜ் பண்ணுறேன், நான் ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீ 4 இடத்துலையுமே போட்டேன்னா சான்சஸ் ஃபார் யூ டு லூஸ் த மணி இஸ் லெஸ். அந்த மணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த 2 விதமாக பேசியிருந்தோம். இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், நான் என் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது தேர் ஆர் 3 important things to develop a business. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிராண்டிங், செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மார்க்கெட்டிங், தேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சேல்ஸ். ஆக்சுவலி இப்படி தான் நம்ம கற்றுக்கணும், ஆனால் இது எல்லாமே நான் உல்டாவாக பண்ணதுனால நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன். ஸோ நான் எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நானும் போய் விற்க ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு கரெக்டான லீட்ஸ் வரல, அதனால் நான் செல் பண்ணுறவங்களாம் ராங் லீட்ஸாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ஒரே ஒரு சேல் க்ளோஸ் பண்ணேன், அது ரொம்ப ரொம்ப கம்மியான காசுக்கு தான். ஓகே, இப்போ எனக்கு நான் சேல்ஸில் கஷ்டப்படுறேன். ஏன் அப்படின்னா என்னோடய லீட்ஸ்லாம் தப்பான லீட்ஸு. அப்போ நான் என்ன பண்ணணும், கரெக்டான பீப்புளை கூட்டிகிட்டு வரணும். கரெக்டான பீப்புளை உள்ளே கூட்டிகிட்டு வரணும். நான் என்ன பண்ணணும், கரெக்டான பீப்புளுக்கு நான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், விச் இஸ் கால்டு மார்க்கெட்டிங். கரெக்டான பீப்புளுக்கு மார்க்கெட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், அதாவது மார்க்கெட்டிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். மார்க்கெட்டிங்கில் கரண்ட்லி த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே அண்ட் மேண்டேட்டரி வே இஸ் டு ப்ரொமோட் இட் ஆன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் 2 விதம் இருக்குது, ஆர்கானிக் அண்ட் பெய்டு. பெய்டும் நீங்கள் டு ஸ்டார்ட் வித், என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது, பெய்டு பண்ணுங்கள். பெய்ட் பண்ணி கொஞ்சம் உள்ள கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து காசு பார்த்துட்டேன், ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கானிக் நீங்கள் உருவாக்கணும். ஆர்கானிக் லீட்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு நீங்கள் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அதையுமே நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆர்கானிக்கையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும், பெய்டு மார்க்கெட்டிங்கும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பீப்புள் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதையும் நான் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா சேல்ஸும் பண்ணுறேன், மார்க்கெட்டிங்கும் பண்ணுறேன், ஆனால் என் காம்படிட்டர்ஸ் வந்து என் ப்ராடக்டே தான் விற்கிறாங்க, என்னை விட சுமாராக தான் விற்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து அதிகமான காசுக்கு விற்கிறாங்களே எப்படி? அப்போ தான் பிராண்டிங் கம்ஸ். ஓஹோ, நான் வந்து கரெக்டான பீப்புளை என்கிட்ட வர வைக்கிறேன், ஆனால் அவங்க என்னை தப்பாக பார்த்து என்கிட்ட வராங்க. ஒரு ஆவரேஜான கம்பெனி மாதிரி என்னை பார்த்து வராங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்னை வேறு மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும், நான் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க கண்ணில் காட்டணும். அப்போது மாறும், அவங்க தாட் மாறும். ஓகே, ஐ எம் பையிங் அ ப்ரீமியம் சர்வீஸ், ஐ எம் கிவிங் இட் டு த ரைட் பர்சன் அண்ட் ஐ நோ ஹவு டு க்ளோஸ் தெம். இது 3மே இருந்துச்சுன்னா யுவர் பிஸ்னஸ் வில் ஃப்ளரிஷ். அடுத்தது ஒரு பர்சனோட மைண்ட் செட்டுன்றது வந்து எப்படி இருக்கணும்? மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். என்னன்னா, இவன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறானா, நம்மளும் போடலாம். தளபதி இப்படி ட்ரெஸ் பண்ணுறாரா, நம்மளும் ட்ரை பண்ணலாம். தலை எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரா, ரேஸ்லாம் ஓட்டுறாரா, நம்மளும் ஓட்டலாம். எல்லாம் பண்ணலாம் ப்ரோ. பட் யூ கேன் நெவர் பிகம் அ நெக்ஸ்ட் தளபதி. யூ கேன் நெவர் பிகம் அ நெக்ஸ்ட், ஆர் யூ கேன் நெவர் பிகம் தலை. ஏன்னா இது ஹிடன், இது மறைஞ்சிருக்கு, அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியவே தெரியாது. இதுதான் மேட்ரு. இஃப் ஐ திங்க் ஹியர், இஃப் ஐ டிசைட் ஹியர், எவ்ரி திங் வில் சேஞ்ச். நீ சேஞ்ச் ஆனதை தானே பார்க்குற, எது சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கே நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல. இதை தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து 3 ஏஜ் இருக்குது, மென்டல் ஏஜ், ஃபிசிக்கல் ஏஜ், எமோஷ்னல் ஏஜ்.
நம்மளோட ஃபிசிக்கல் ஏஜை ஓரளவுக்கு ஸ்லைட்டாக நம்ம அப்படி இப்படி மாற்றிக்கலாம். நமக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மென்டல் ஏஜும் எமோஷ்னல் ஏஜும் உங்களால் எப்படி வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 10 வயசு குழந்தையாக இருந்தாலும், நீங்கள் ஒரு 10 வயசு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 30 வயசு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கலாம். 30 வயசில் இருந்தீங்கன்னா 100 வயசு எபிலிட்டி இருக்கிற பர்சன் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கலாம். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஸ்ட்ரெச். எந்த மாதிரி நாலேஜை ஃபீட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி யார்கிட்ட இருந்து ஃபீட் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுக்கு வந்து லிமிட்டே இல்லை. நம்மளோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்க்கு லிமிட்டே இல்லை. இது 2 மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள். நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அதை தாண்டி நீங்கள் வளரவே மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டார்ட் சீயிங் யூ பிக், ஸ்டார்ட் திங்கிங் பிக். ட்ரீமிங் பிக் காஸ்ட் யூ 0 rupees ப்ரோ. நீ சின்னதாக யோசித்தாலும் 0 rupees தான், நீ பெருசாக யோசித்தாலும் 0 rupees தான். அப்போ ஏன் பெருசாக யோசிக்காமல் இருக்க? நீ பெருசாக யோசிச்சுனா வாழ்க்கை மாறிடும்னு சொன்னால் ஏன் யோசிக்காமல் இருக்க? ஸோ பெருசாகவே யோசிப்போமே. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். திங்கிங் பிக் இஸ் காஸ்ட் யூ நத்திங். ஸோ திங்க் பிக். ஓகே, இப்போ தெரியுது நிறைய பேர் ஏன் உங்களை வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி கேட்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க? டு பி ஆனஸ்ட், யா, I don't see myself as a motivational speaker. ஏன்னா there are a lot of motivational speakers, they only speak, பின்னாடி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. I am not that. சில பேர் மைனஸில் இருப்பாங்க, அவங்க மைனஸ்லேருந்து 0க்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும். சில பேர் 0ல் இருப்பாங்க, 0லேருந்து 1க்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும். சில பேர் 1லேருந்து 10க்கு போகணும்னு நினைப்பாங்க. 0ல் இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படும். 0லேருந்து 1க்கு போகிறவங்களுக்கு ஒரு ஐடியா தேவைப்படும். அவங்களுக்கு நான் ஐடியாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு நான் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு நான் ஐடியாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 1லேருந்து 10க்கு போகிறவங்க லேர்னிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். 10லேருந்து 100 போகிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எந்த இடத்துலேருந்து என்ன பார்க்குறாங்களோ அப்படி தான் நான் அப்படி இருப்பேன். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.